நல்லா இன்ஹேல் பண்ணி 3 டைம்ஸ் வந்து நல்லா இன்ஹேல் பண்ணி 3 டைம்ஸ் ஓம் போடுங்க. அடுத்தது சீத்தடி ஒரு ஷிட்காரி. நீங்க எது வேணாலும் பண்ணலாம். 3 டைம்ஸ் inhale through your tongue, exhale through your nose. Inhale. One more time. Inhale. Okay. Now the standing exercise. என்னோட கேமரா தெரியுதா? Okay, ready? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. One more time. 1, 2, 3, 4. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. அப்புறம் இந்த 5 விரலையும் இப்படி கூச்சிக்குங்க. கூப்பிச்சுக்கிட்டு இந்த ரைட் லெக்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6. Then go back. 1, 2, 3, 4, 5, 6. Then இந்த கால் முன்னாடி, இந்த கால் பின்னாடி. 1, 2, 3, 4, 5, 6. Then go back. 1, 2, 3, 4, 5, 6. Then sideways. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4,
5 6 இந்த கை 1 2 3 4 5 6 இந்த கை 1 2 3 4 5 6 அப்புறம் கட்டவர் ரெண்டே இப்படி ஒன்னோட ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கை வந்து இப்படி இருக்கணும். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு டேர்ன் ஆன் யுவர் ரைட் சைடு. அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது சென்டர், தென் இன்ஹேல், டேர்ன் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு, தென் சென்டர். ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரெடி? Three, 4, 5, 1 more time. 6, 6. அப்புறம் கை இப்படி வச்சுக்கிட்டு ரொட்டேட் யுவர் எல்போ. 1 2 3 4 5 6. Backward. 1 2 3 4 5 6. அப்புறம் கை எப்படி வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6. Turn back. 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 நல்லா இழுக்கணும். அப்படி கயிறு மாதிரி நல்லா இழுத்தீங்கன்னா தான் அந்த செஸ்ட் வந்து நல்லா செஸ்டுடைய மசில் வந்து அப்படி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நல்லா இழுத்தீங்கன்னா தான் புல் பண்ற மாதிரி இருக்கணும். 1 2. கை வந்து இப்படி ஈவனா இருக்கணும். கை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தா ஒர்க் பண்ணாது. இப்படியோ இப்படியோ இப்படி நல்லா இப்படி இருக்கணும். வில்லு மாரி இருக்கணும் கை ரெண்டும். 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ். அப்புறம் கை எப்படி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி நீட்டிக்கிங்க. நீட்டிக்கிட்டு நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6. அப்படி கீழே கொண்டு வாங்க. நல்லா நீட்டுங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது கையை வந்து இப்படி 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 ஒரு கை மேலே ஒரு கை ஃப்ளாட்டாக, கை இப்படி ஃப்ளாட்டாக இருக்கட்டும். ஒரு கை மேலே ஒரு 1 2 3 4
5, 6. அப்புறம் இந்த கை கீழே, இந்த கை மேல. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இப்படி கையை ரெண்டையும் இப்படி 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 போட்டு இப்படி முறுக்கிக்குங்க. கையை இப்படி நல்லா முறுக்கிக்கிட்டு அந்த உள்ளங்கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா நீட்டிக்கிங்க கையை ஸ்ட்ரைட்டா. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. அப்புறம் அடுத்த கை 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. அப்புறம் கை ரெண்டு இப்படி பின்னாடி கோர்த்துக்கிட்டு தலையை வந்து இப்படி நல்லா இப்படி பேக்ல போகணும். கையை பின்னாடி நல்லா என்னமா கண்ணாடி போட்டு பண்ணலாமா? எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் சின்னதா தெரியுது. பண்ணலாம் கண்ணாடி போட்டு. ஆனா வந்து யோகாவெல்லாம் கண்ணாடி இல்லாம பண்ணா பெஸ்ட். ஓகே பரவாயில்ல, போட்டுக்கலாம். ஓகே ஓகே போட்டுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. போட்டுக்கிறதுல போட்டுக்கங்க. ஓகே போட்டுங்க. இப்ப இப்படி கை இப்படி மேல தூக்கிங்க, பின்னாடி நல்லா தூக்கிக்குங்க. கழுத்தை வந்து நல்லா அண்ணாந்துக்குங்க. இப்படி பின்னாடி போகணும் கழுத்து. 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஹெட்ஏக் இருந்ததுன்னா, எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பயங்கரமான ஹெட்ஏக்கு. எதனாலேன்னு தெரியல. என்னென்ன பண்ணாலும் கேட்கவே இல்லை. இங்க வந்து நான் சொல்றது ஒரு 10, 15 இயர்ஸ் பேக். இங்க கைரோ பிராக்டிஸ்ன்னு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இந்தியாவில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த இதுக்கெல்லாம் நர்வுக்கெல்லாம் ஒர்க் பண்றவங்க தான் அவங்க. ஸ்பெஷலி மருந்து கொடுக்குற டாக்டர் இல்லை, அவங்க நர்வுக்கு இதுக்கெல்லாம். அவங்கள்ட்ட போனேன். அவர்கிட்ட வந்து ஒரு 3-4 சிட்டிங் போனேன். அவங்க நல்லா மசாஜ் பண்ணி விட்டு நமக்கு வந்து பேக்ல எல்லாம் பண்ணி விட்டு அவர் வந்து ஹீ டோல்ட் மீ இந்த எக்ஸசைஸ் பண்ண சொன்னார். இது வந்து நம்ம பிகாஸ் நம்ம ஹெட்ஏக் வந்து நம்ம இந்த நர்வெல்லாம் நமக்கு வீக்கா இருக்கிறதுனால அதுல இருந்து தான் வருதா. ரொம்ப நான் ஸ்டாப் ஹெட்ஏக் இருந்தது. அவர்கிட்ட போய் அவர் இந்த எக்ஸசைஸ் பண்ண சொன்னார். அதுல இருந்து இந்த எக்ஸசைஸ் நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 times பண்ணிடுவேன். இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். தூக்குங்கக்கா. 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ். ஓகே. அடுத்தது ஹிப்பு. கால் அப்படி கொஞ்சம் நாட்டி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. Other side. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கையை இப்படி வச்சுக்கிட்டு முழங்கால மடக்கிக்குங்க. மடக்கிக்கிட்டு நல்லா சர்க்கிள் பண்ணுங்க முழங்கால. 1, 2, 3, 4, 5, 6. 10 கவுண்ட் போறேன். 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது கையை எப்படி வச்சுக்கின்னு யூ சீட்டிங் இந்த சேர். நல்லா உட்காருங்க. நல்லா முழங்கால நல்லா பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. நல்லா பெண்ட் பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. Then relax பண்ணிக்கங்க. அப்புறம் you can talk. toe walk பண்ணலாம். toe walk பண்ணுங்க. காலை குதிகாலில் இப்படி நடங்க. அப்புறம் அப்படியே பேக்ல வாங்க. Then one more time.
Then come back. அப்புறம் ஹீல் வாக், குதியில் நடங்க. குதிகாலை ஊனிக்கிட்டு குதிகாலில் எப்படி நடங்க. இதுக்கு பேர் ஹீல் வாக். One more time. அப்புறம் இந்த சைடு வாக் அது வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் சிரமம். இது 2 மட்டும் வச்சுக்கலாம், ஹீல் வாக் அண்டு இந்த வாக் மட்டும். ஓகே ஓகே. தென் லெக்கு, காலை நல்லா பிடிச்சுக்குங்க, ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. பேக்வர்ட். 1 2 3 4 5 6. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 2 3 4 5 6. Then sideways. 1 2 3 4 5 6. Then இந்த காலை மடக்கிக்குங்க. இந்த காலை மடக்கி இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த காலை இந்த தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் இப்படி வச்சுக்கோங்க. திஸ் கால்டு ட்ரீ போஸ்ட். வைக்க முடியும்னா வைங்க, இல்லைன்னா யூ கேன், உங்களால் எந்த இடத்துல வைக்க முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆக்சுவலாக நம்ம காலுக்குள்ள இந்த எம்டி லெக்கில் வச்சிங்கன்னா நல்லா பிடிக்கும், நல்லா கிரிப் இருக்கும். நீங்கள் பேண்ட்டோ இதோ என்னமோ போட்டிங்கன்னா அது ஸ்லிப் ஆகிக்கிட்டே போகும், கால் வந்து நிற்காது. இந்த கால், அடுத்த கால் சர்க்கிள். 1 2 3 4 5 6. பேக்வர்ட். 1 2 3 4 5 6. Front and back. 1 2 3 4 5 6. And the sideways. 1 2 3 4 5 6. Then கால் அப்படி பெண்ட் பண்ணுங்க, இப்படி பிடிச்சுக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20.
தென் இந்த காலுடைய பாதத்தை இந்த ரைட்டுடைய லெக்ல வைங்க. முட்டிக்கும் தொடைக்கும் கீழே இருக்கணும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ we can lie down பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாம். லை டவுன் வேணுமா இல்ல பிரீத்திங்ல கொஞ்சம் லாங்கா போலாமா? உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ அப்படி போலாம். பிரீத்திங் போலாச்சு. பிரீத்திங் போலாமா? போலாச்சு. ஓகே, அப்போ வாங்க. ஏன்னா நேற்று சரியாவே பிரீத் பண்ணல. நான் அந்த பிரீத்திங்கோட கொஞ்சம் அப்படியே ரிலீவ் ஆயிக்கிறியாச்சு. கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ஓகே 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 ஓகே. அந்த பிரீத்திங்கோட நான் கொஞ்சம் ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா ரிலாக்ஸா உட்காந்துங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கங்க. இன்ஹேல் பண்ணல உங்க வயிறு வந்து பலூன் மாதிரி நல்லா வெளியில வரணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ள போகணும். நல்லா இப்படி உள்ள போகணும். வயிறு வெளியே வரணும், அப்புறம் வயிறு உள்ள போகணும். ரெடி? இன்ஹேல். Inhale. Three. 4. 5. 6. 'அப்புறம் கை எப்படி வச்சுங்க. இதுக்கு பேரு மேருதண்டா. கட்டை விரல் இப்படி நீட்டி இருக்கணும். இதுக்கு பேரு மேருதண்டான்னு சொல்லுவாங்க. நல்லா இன்ஹேல் பண்ணல கை மேல போகணும். எக்ஸேல் பண்ணல நல்லா ஃபோர்ஸா எக்ஸேல் பண்ணி மூச்சை வெளியே விடுறீங்க. கோ. ஓகே. அப்புறம் கட்டு வரலால ரைட் நோஸ் முடிக்கிங்க. மோதிர வரலால லெஃப்ட் நோஸ். இப்ப லெஃப்ட் வழிய இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நல்லா லாங்கா இன்ஹேல் பண்ணுங்க, லாங்கா எக்ஸேல் பண்ணுங்க.
இப்ப மோதிர விரலால லெஃப்ட் நோஸ்ல முடிக்கிங்க. இப்ப ரைட் நோஸ் வெளிய இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்ப லெஃப்ட் வெளிய இன்ஹேல் பண்றீங்க. இன்ஹேல் பண்ணல 2 1 2. அப்புறம் 2 மூக்கையும் அடைச்சுக்கிட்டு 8 கவுண்ட் ஹோல்ட். அப்புறம் ரைட் மூக்கு வழிய எக்ஸேல் 4 கவுண்ட். அப்புறம் உடனே ரைட்டவே அந்த ரைட் மூக்கு வழிய 2 கவுண்ட் இன்ஹேல், தென் மூக்க மூடுறீங்க, 8 கவுண்ட் ஹோல்ட், அப்புறம் 4 கவுண்ட் லெஃப்ட் மூக்கு வழிய வெளியே விடுறீங்க. இதுதான் ஒரு ரவுண்ட். இது மாதிரி நம்ம இன்னைக்கு 6 ரவுண்டு பண்றோம். ரெடி கோ. இப்போ ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்ட். இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. தேர்ட் ரவுண்ட். Finish third round. Fourth round. Fifth round. Sixth round. Finish it.
நீங்க ஹோல்டு பண்றது ரொம்ப லாங்கா ஹோல்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பீங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்கல்ல, கொலஸ்ட்ரால் இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்குன்னு. அதுல வந்து நீங்க இந்த பிரீத்திங் நல்லா பண்ணீங்கன்னா, இந்த ஹெச்டிஎல்ன்னு ஒண்ணு இருக்கு. அது கொலஸ்ட்ரால்லே 4 இருக்கு. அதுல ஒரு பிரிவு வந்து ஹெச்டிஎல். அது குட் கொலஸ்ட்ரால். அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகம் இருக்கணும். அதிகம் இருந்தா நமக்கு நல்லது, ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து இந்த பிரீத்திங் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கும். அதிகம் இருக்கும். அதுக்கு மினிமம் வந்து 35 தான் இருக்கணும். ஹையஸ்ட் வந்து 75, 80 வரைக்கும் இருக்கலாம். நல்ல ஹையா. அந்த கொலஸ்ட்ரால் நம்பர்ல அது வந்து நீங்க டாக்டர்ட்ட போயில நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. உங்களுக்கு அந்த ஹெச்டிஎல்லும் சொல்ல தெரியாட்டி கூட, என்னுடைய குட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு டாக்டர்? அப்படின்னு கேளுங்க. அதுல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பிரிவு இருக்கு அதுல. கேட்டீங்கன்னா, இங்க இருக்க டாக்டர்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ இந்தியாவுல சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க கேட்டு பார்க்கலாம். அதுல ரீடிங் இருக்குல்ல மேடம்? என்னம்மா? அதுல ரீடிங் இருக்காச்சி. அப்ப பிளட் டெஸ்ட் படிங்க, எடுத்து படிங்க. அதுல ரீடிங் இருந்தா ஹெச்டிஎல்னு போட்டுருங்க. ஆமா. HDL, அந்த LDL, நார்மல் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரீடிங் வந்துருதே. அப்ப வந்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎல் படிச்சு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஓகே. அந்த ஹெச்டிஎல் ஹையா இருக்கணும். இந்த பிரீத்திங் வந்து இப்படி பண்றீங்கல்ல, எனக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் வந்து LDL கூட இருக்கு. ஹெச்டிஎல் எவ்வளவு இருக்கு? கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. LDL நார்மலா இருக்குன்னாரு. HDL ஹெச்டிஎல் நார்மலா ஹெச்டிஎல் எவ்வளவு? நார்மல்னா எவ்வளவு? எத்தனை பாயிண்ட்? நான் பார்க்கல. நான் இதுவா பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கு வந்து நீங்க நல்லா இந்த இப்படி இன்ஹேல் பண்ணி இப்படி பிரீத் அப்படி ஹோல்ட் பண்றீங்கல்ல, இங்க பக்கத்துல வந்து செல்போனை வச்சுக்கங்க. இப்ப 34னா ஒரு நிமிஷத்துக்கு இப்படி மூச்சு விடாம இப்படி வச்சுட்டு அப்புறம் மூச்சை விடுங்க. தட்ஸ் குட் ஃபார் த குட் கொலஸ்ட்ரால். அது உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நல்லா. அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டுல சும்மா இருக்கல நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு மூக்கு அடைச்சுக்கங்க. காத்து உள்ளே இருக்கட்டும். வயிறு பலூன் மாதிரி இருக்கணும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். மூக்கு அடைச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் கரெக்டா வாட்ச் பக்கத்துல கிளாக்க வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க லங் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ஃபேஸுக்குள்ள எக்ஸசைஸ். நல்லா இன்ஹேல் பண்றீங்க. இப்ப நம்ம பிரீத்தே பண்ணல. இப்படி ஹாங்கையில இப்படி தொங்க விடுறோம்ல நாக்க. அப்ப நம்ம பிரீத் பண்ணாம இருக்கோம். அது எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. அப்புறம் உங்களால இருக்க முடியலன்னா இன்ஹேல் அகைன். Then one more time. Inhale. அப்புறம் சீக். சீக். அப்புறம் 2 சீக்கையும். அப்புறம் வந்து அடுத்தது வந்து பிரம்ம முராரி. இந்த கட்டை விரலால இதை இப்படி மூடிக்குங்க. மூடிக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு ஹம் சவுண்டு வெளியில விடையில இந்த தொண்டை வெளியில வந்து பேர்டு ரிங்கார மாதிரி சத்தம் கேட்கணும். Second time.
Fifth. One more time. Relax. இப்போ பார்க்குறேன் டைம் எவ்வளோ ஆச்சு. இது யாரும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது வந்து சொல்லி கொடுத்தாலே சும்மா தெரிஞ்சுக்கிறக்கா இது ஒன்று நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறத. இது சின்முத்ரா. இப்படி வச்சிங்கன்னா சின்முத்ரா. இப்படி இதை வச்சு பிரீத் பண்ணீங்கன்னா ஏர் வந்து அப்படியே உங்களுக்கு அடி வயிறு வரைக்கும் போகும். நல்லா பிரீத் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த கட்டவர்களுடைய ரெண்டாவது ரேகையில வச்சீங்கன்னா சின்மய முத்திரா. அதுக்கு பேர் சின்மய முத்திரா. இப்படி வச்சு இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து அப்படியே கீழே இந்த மேல் வைத்தோட நின்றும் ஏர். நல்லா பிரீத் பண்ணி பாருங்க. ஃபுல்லா போகாது. மேம் கிளாஸ் இருக்கு மேம். ஓகே பாய் பாய். பாய் பாய். தெரியுதுங்களா? அடுத்தது இது சின்முத்ரா, சின்மய முத்ரா. இது இப்படி அடிவரில் வச்சுங்க. இதுக்கு பேர் ஆதி முத்ரான்னு சொல்றாங்க. ஆதி முத்ரா. இப்படி வச்சுங்க. இப்படி வச்சீங்கன்னா மேல செஸ்ட்லயே நிக்கும் அந்த காத்து, கீழே இறங்காது. நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த கட்டை விரலை வந்து சுண்டு விரலை வச்சுக்கலாம். இப்படி சுண்டு விரலோட வச்சுக்கங்க. கட்டை விரலை சுண்டு விரல் அடியில வச்சு இப்படி. இத பூரண முத்திரான்னு சொல்லுவாங்க, ஆதி முத்திரான்னு சொல்லுவாங்க. ஆதி முத்திராங்கிறாங்க சில பேர் பூரண முத்திராங்கிறாங்க. இப்படி வச்சு இப்படி பிரீத் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. பிரீத் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து ஒரு கையை இப்படி பிளாட்டா வச்சுக்குங்க. இன்னொரு கை வந்து இப்படி. இதுல வந்து சின்முத்ரா. ஒரு கை வந்து இப்படி சும்மா இப்படி இருக்கணும். இன்னொரு கை இந்த பிளாட்டர் கையில சின்முத்ரா. இப்படி வச்சுக்கிட்டு நல்லா நீங்க பிரீத்தை இன்ஹேல் பண்ணீங்கன்னா இந்த இப்படி வச்சிருக்க கையில காத்து உள்ள போகாது. இந்த பக்கம் லங்ஸ்ல நமக்கு 2 லங்ஸ் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்னு. இந்த நான் ரைட்ல வச்சிருக்கேன். இப்ப ரைட் லங்ஸ்ல வந்து அது போகாது காத்து. இந்த லெஃப்ட் லங் வெளியே தான் இப்ப காத்து போகும். அதுலதான் சின்முத்ரா வச்சிருக்கேன். நீங்க நல்லா பிரீத் பண்ணி பாருங்க. இந்த இப்படி பக்கம் காத்தே போகாது. அடைச்சிருக்க பக்கம் காத்தே போகாது. இப்ப இந்த கையை அடைச்சுக்குங்க. இந்த கையை பண்ணி பாருங்க. இப்ப சில பேருக்கு வந்து ரைட் நாசல்ல ரொம்ப நல்லா தெரியும், சில பேருக்கு லெஃப்ட் நாசல்ல ரொம்ப நல்லா தெரியும்.
தெரியுதுங்களா? ஓகே. அடுத்தது நம்ம முத்திரைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்லீப்பிங் முத்திரை சொல்லி கொடுக்கல. இந்தங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சபூத முத்திரையை பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு போகலாம். சுண்டு விரலும் கட்ட விரலும் சேர்ந்தா நீர் முத்திரை. சுண்டு விரலும் கட்ட விரலும் எட்ஜு 2 எட்ஜு இப்படி வச்சுக்கணும். இது நீர் முத்திரை. இது வந்து மண் முத்திரை. பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. மண் முத்திரை. அடுத்தது வாயு முத்திரை, சாரி ஆகாச முத்திரை. நடு விரலும் கட்ட விரலும் சேர்ந்தா ஆகாச முத்திரை. அடுத்தது ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் சேர்ந்தா வாயு கேஸ் ஏர் முத்திரை. இதான் சின் முத்திரை, வாயு முத்திரை, நிறைய இருக்கு. அதுல நிறைய விதமா போடலாம், வேற வேற பேர்ல. காற்று. இப்ப இந்த கட்டவர்களுடைய நுனிய, சாரி இந்த ஆள்காட்டி விரலுடைய நுனிய கட்டவர்களுடைய அடியில வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த கட்டவரல இந்த ஆள்காட்டி விரல நல்லா இப்படி அமுக்கி பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு மத்த விரல் நீட்டி இருக்கணும். பின்னாடி பாத்தீங்கன்னா ஹோல் இருக்கக்கூடாது. இது வந்து வாயு முத்திரை. ரொம்ப அருமையான முத்திரை. நீ எப்ப வேணாலும் போடலாம். சாப்பிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்ப வேணாலும் போடலாம். நீங்க நடக்கையில போட்டுட்டு நடக்கலாங்கிறாங்க. சும்மா உட்கார்ந்துருக்கையில போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். எப்ப வேணாலும் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க. இட்ஸ் வெரி குட் முத்திரை. நல்லா பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அந்த ஏப்பமா வரும். இல்லாட்டி காத்து கீழே வந்து காத்து வாயு போகும். நல்லா தெரியும். அடுத்தது பிராண முத்திரை. சுண்டு விரலும் கட்ட விரலும், சாரி சுண்டு விரலும் மோதிர விரலும், சுண்டு விரலும் மோதிர விரலும் சேர்ந்ததே பிராண முத்திரை. கட்ட விரல் எட்ஜில் வச்சுக்குங்க. இப்படி வச்சுக்கீங்கன்னா இதுக்கு பேரு பிராண முத்திரை. அடுத்தது இது தூக்கத்துக்குள்ள முத்திரை, ஸ்லீப்பிங் முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும், ரைட் ஹேண்ட்ல சுண்டு விரலும் கட்ட விரலும். இது தூக்கத்துக்கு கொடுக்குற முத்திரை. நல்ல தூக்கம் வரும். அடுத்தது பிளட் பிரஷர் முத்திரை. இந்த நடு விரலையும் மோதிர விரலையும் மடக்கி உள்ளங்கையில இப்படி அமுக்கிக்குங்க. மொத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். இந்த 2 விரலும் உள்ளங்கை நல்லா டச் பண்ணணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டா நல்லா பிளட் பிரஷர் நல்லா குறையுதுங்கிறாங்க. இது வந்து ஹை பிளட் பிரஷருக்கு. லோ பிளட் பிரஷருக்கு இப்படி. இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கின்னா நல்ல பிளட் பிரஷர் குறைஞ்சிரும். ஐ மீன் கூடும். அவங்களுக்கு லோவா இருந்தா கூடும், இது ஹையா இருந்தா குறையும். அடுத்தது முட்டிக்கு உள்ள முத்திரை, சந்தி முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரலும் கட்ட விரலும், ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்ட விரலும். இப்படி மடி மேல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கினா நல்லா எல்லா மூட்டுடைய வலியும் கேட்கும். அடுத்தது சிறுநீரக முத்திரை. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல மோதிர விரலையும் கட்ட விரலையும் இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த ரைட் ஹேண்ட்ல உள்ள கட்ட விரல கொண்டாந்து இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல வச்சு உள்ளங்கையில இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்து இந்த 4 விரல் இப்படி பின்னாடி இருக்கணும். இப்படி உள்ளங்கையில நல்லா இந்த கட்ட விரலால இப்படி உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தணும். அழுத்திட்டு பின்னாடி 4 விரலாலையும் இப்படி பிடிச்சுக்கணும். மத்த 3 விரலும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 3 விரல் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரைட்டா இருக்கணும்.
நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சுக்குங்க. இது சிறுநீரக முத்திரை. அடுத்தது இருதய முத்திரை. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல கட்டவர்களுடைய அடி ரேகையில வச்சு இப்படி பிடிச்சுக்கிறீங்க. இப்படி ஓ மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நடுவிரலையும் மோதிரவருடைய எட்ஜையும் கட்டவரல் எட்ஜோட இப்படி சேர்க்கணும். 2 கையிலையும் பண்ணணும். இது 2 கையிலும் ஒரே மாதிரி தான். சுண்டு விரல அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணும். இது இருதய முத்திரை. இப்படி வைக்கணும். இருதய முத்திரை. அப்புறம் இது வந்து பேக் பெயின்குள்ள முத்திரை. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரலால கட்டவர்களுடைய 2வது ரேகையில வச்சுக்குங்க. இது லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல நடுவிரலையும் சுண்டு விரலையும் கட்டவர்களோட சேர்த்துக்கிட்டு மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி இருக்கணும். இது தண்டுவட முத்திரை, பேக் பெயின் முத்திரை எல்லாத்துக்கும் கேட்குது. ஓகே. அடுத்தது வந்து கழிவு முத்திரைன்னு சொல்றாங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த 2 விரல் இந்த 2 விரலுக்கு நடுவுல இந்த ரைட் ஹேண்டுடைய தம்பை வச்சு இப்படி அழுத்துறீங்க. இது வந்து திடக்கழிவு திறக்கழிவுன்னு 2 இருக்கு. நீங்க முதல்ல இந்த ரைட் ஹேண்ட் உள்ள கட்டவரல வந்து நம்ம மோதிர விரலுக்கு கீழே இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது திடக்கழிவு. இது 2க்கு இப்படி நடுவில் வச்சு எடுத்தீங்கன்னா திறக்கழிவு. இதுக்கு பேர் கழிவு முத்திரை. 2 விரல் இப்படி இங்கிட்டு 2 விரல் இங்கிட்டு 2 விரல் இருக்கும் நடுவுல. இந்த நடுவுல தான் இது. காலைல எந்திரிச்சோன்னா இது பண்ண சொல்றாங்க. எவ்ரிடே பண்ணீங்கன்னா உடம்புல உள்ள கழிவெல்லாம் போயிரும். நல்லா நமக்கு வந்து நல்லா ஆயிருங்கிறாங்க. உடம்புல நிறைய நமக்கு டாக்ஸின் இருக்கு இல்லையா, டாக்ஸின் என்னமோ இதெல்லாம் இருக்கு, பாக்டீரியா நிறைய, அதெல்லாம் கழிவெல்லாம் போயிடும் இப்படி பிடிச்சிங்கன்னா. இது 2 இப்படி இடிக்கணும். கழிவு முத்திரை. அடுத்தது இது வந்து மான் முத்திரைன்னு சொல்லுவாங்க. மாதங்கி முத்திரை. மாதங்கி முத்திரை இப்படி எல்லா கையும் இப்படி சேர்த்து பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த நடுவிரல் மட்டும் இப்படி நீட்டி இருக்கணும். மற்ற எல்லா விரலும் இப்படி சேர்த்து இருக்கணும். ஒன்லி நடுவிரல் அதை வந்து நல்லா இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நெஞ்சுக்கு நேர வச்சுக்கிட்டு இந்த நடுவிரல் வந்து நம்ம தாவாங்கோட்டைக்கு நேர இருக்கணும். இப்படி இருக்கணும். இது சில பேருக்கு வந்து இந்த தாவாங்கோட்டையில வலி, காதுல வலி அப்படிலாம் இருந்தா இந்த வலி வந்து ரொம்ப நாளா கேக்குதுங்கிறாங்க. இதுக்கு பேரு மாதங்கி முத்திரை. இப்படி 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 பிடிச்சிங்கன்னா ஓகே. இப்படி 2. அப்புறம் லிங்க முத்திரை. லிங்க முத்திரை சொல்லி கொடுத்தால இப்படி 2 கையும் இப்படி சேர்த்து பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த கட்டவரல இப்படி ஒசத்திக்கிங்க. கட்டவரல் இப்படி ஸ்டாண்டா இருக்கணும். இந்த கட்டவரல் வந்து இந்த கட்டவரலுக்கு பின்னால இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்குங்க. இது ஃபீவருக்கு நம்பர் 1 முத்திரை. நீங்க ஃபீவரா இருந்தா மாத்திரை எடுக்காதீங்க. இந்த முத்திரையை போடுங்க. திஸ் கால்டு லிங்க முத்திரை. ஒரு 5 மினிட்ஸ் போடுங்க, சரியாயிடும். நீங்க இந்த கையில வேணாலும் பண்ணலாம், இந்த கையும் நீங்க தூக்கி எந்த கை கட்டவரல வேணாலும் தூக்கிக்கலாம். இது கை 2 இப்படி டைட்டா இருக்கணும். இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும். எந்த கட்டவரல தூக்கினாலும் அந்த கட்டவரலுக்கு பின்னால இந்த கட்டவரல் இப்படி இருக்கணும். அந்த கட்டவரல் வந்து ஆள்காட்டி விரலுக்கும் இன்னொரு கட்டவரலுக்கும் நடுவில் அப்படி ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். இந்த கையை தூக்குனீங்கன்னா இங்க இருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு கட்டவரல் தான் ஸ்ட்ரைட்டா இருக்கு, மற்ற எல்லா வரலும் லைட் ஆகும். இது வந்து ஃபீவருக்கு நம்பர் 1 முத்திரை. இட்ஸ் கால்ட் லிங்க முத்திரை. ஓகே, ரெடி? நம்ம தியானத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். நல்ல கை எடுத்து கும்பிடுங்க. நீங்க உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு போங்க. நல்லா
நல்லா கொடிமரத்தை கும்பிடுங்க. சாமியை கும்பிடுங்க. அம்பாளை கும்பிடுங்க. அப்படி பிரதர்ஷனை வாங்க. கொடி மரத்துக்கு நேர கீழே விழுந்து கும்பிடுங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நல்லா உங்க புருவத்துக்கு மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. நல்லா தெய்வத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்றீங்க, அலங்காரம் பண்ணுங்க, ஆரத்தி பண்ணுங்க. எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை சாமி கிட்ட வைங்க. நல்லா கண்ணை மூடி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிங்க. நல்லா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அந்த கடவுளுடைய உருவம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே ஒரு ஒளியா மாறும். அப்படியே அதுலேருந்து அப்படி பைய வெளியில வாங்க. மெதுவா வெளியில வாங்க. நீங்க தியானத்துல எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் 5 minutes 10 minutes. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அப்படியே வெளியே வந்துட்டு கை ரெண்டையும் உரசுங்க. உரசிட்டு அப்படி கண்ணில் அப்படியே வச்சுக்குங்க. இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு நல்லா உள் மனசுலேருந்து சொல்லுங்க. நல்லா உள் மனசுக்கு கேட்கணும். கடவுளுக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. அப்படி யூ கேன் லை டவுன். படுத்துக்கிட்டு கால் கையெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனதுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனதுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. ஒன் மோர் டைம். உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனதுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களுடைய லெஃப்ட் பக்கம் திரும்புங்க. ஓ சாரி, இன்னொன்று இருக்கு. எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்றது. எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ணா கடவுள் நம்ம பிரார்த்தனைய நல்லா சீக்கிரம் முடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லோருக்கும் டெய்லி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் மனசார நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு turn on your left side, then you can get up. எல்லாருக்கும் நன்றி. Thank you so much. See you all tomorrow. Bye. Thank you, Achi. நன்றிமா. Thank you. Thank you, Achi. Bye bye Achi. Bye.
ஆச்சு ஒரே ஒரு நிமிஷம். இந்த இந்த முத்திரை சொன்னீங்கல்ல தாடைக்கு எல்லாம், அது எதுமா? வந்துட்டு தாடைக்கு. தாடைக்கு அது வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த நடுவிரல் மட்டும் நடுவரல மட்டும் எடுக்கும். அது ரொம்ப நல்லா தாடைக்கு கேக்குமா. இந்த தாடையில இருந்து இப்படி இந்த பக்கம் வலிச்சது எல்லா வரலையும் டைட் பண்ணிக்கணும். நடுவரல் மட்டும் நீட்டிக்கணும். நடுவரல் மட்டும். இதுக்கு பேரு மாதங்கி முத்திரை. தெரியுதா? என் விரல் தெரியுதா? தெரியுது ஆச்சு. இப்படி வச்சுட்டு இப்படி நீங்க வந்து கை எப்படி வச்சுக்கணும். இந்த மாதங்கி வந்து செஸ்டுக்கு நேரா இருக்கணும். இப்படி இந்த கழுத்துக்கு இந்த தாவாக்கிக்கு நேரா இப்படி இருக்கணும். ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. சரி ஆச்சு. தேங்க்ஸ் ஆச்சு. 10 நிமிஷம் பண்ணணும். 10 நிமிஷம் பண்ணியே நல்லா ஒர்க் பண்ணும். ஓகே. தேங்க்யூ. ஓகே ஆச்சு. தேங்க்யூ. இந்த நாளைக்கு வந்து இந்த இடுப்புக்கு பண்ண எக்ஸசைஸ் செய்யலாம் ஆச்சு. இந்த தொப்பை எல்லாம் இடுப்புக்கு பண்ணுவோம். ஓகே. நாளைக்கு லைட்டா பண்ணுவோம். இன்னைக்கு அதான் கேட்டேன் உங்களை. நீங்க மத்தவங்க யாரும் பதில் சொல்லலையா? அவங்க மட்டும் தான் சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா 2 நாள் பண்ணிட்டு கூட நம்ம பிரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகே ஆச்சு. ஓகே. தேங்க் யூ. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி. இந்த கிளாஸ் இஸ் ஃப்ரீ. எல்லாரும் ஃப்ரீயா பேசுங்க. கிளாஸ் நல்லா டாக் பண்ணுங்க. உங்க மனசுல உள்ளதெல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த கிளாஸ். யாரும் டீச்சர் கிடையாது. நீங்களே எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கலாம். Everybody is, like, thank you. See you all tomorrow. See you. Bye. Thank you, Achi. Bye, ma. Bye. Bye, Achi. Bye. Bye.